நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். 10 வயசு குழந்தைகிட்ட ஜாதியை பத்தி பேசலாமா? அவங்க சொல்ற பேச்சு அவங்க பசங்களே கேட்கலனா அதுக்கு கொலை செய்யற அளவுக்கு கூட கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. நல்ல மனநல மருத்துவரா பார்த்து ஆலோசனை கொடுக்கணும். சமூகத்துக்கு பிடிச்ச மன நோயாளிகள் இவங்க. இல்ல ரொம்ப எல்லாமே அது இன்னொன்னு ரொம்ப நாருது. அந்த ஒயிட் ஷர்ட் வந்து அவனை நாங்க கூப்பிட்டு வெட்டல, அவன் வந்து எந்த தைரியத்துல எங்கிட்ட கேட்டாங்கிறதுக்காக வெட்டணும்ன்றாரு பாத்தீங்களா? அந்த நியாயம் எங்க இருந்து வருது? அப்போ ஒரு கொலையை செய்யறவங்க இவ்வளவு தைரியமா பேசும்போது அவங்கள பாதுகாக்க நிக்கிறவங்க நம்ம அதை விட தைரியமா நிக்கணுங்கிறது இல்லையா? இன்னொரு கொலைகள் இங்க நடக்க கூடாதுன்னா நீங்க முற்போக்கு பேசுகிற எல்லா சக்திகளும் அனைத்து சக்திகளும் சாதிக்கு எதிராக திரண்டு நின்னா மட்டும்தான் சாதிக்க முடியுமே தவிர வேற எதுவும் வழி கிடையாது. ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. அவர்கள் திருப்பி மிரட்டுறது சொல்றாங்கல்ல, அப்படி மிரட்டினதா ஆமா சரிதான் அப்படித்தான் சொன்னோம் அப்படின்னு யாரு நம்புறீங்க? ஓப்பனா பேசுறேன். யாருமே வந்து போய் செய்யாதெல்லாம் சொல்ல மாட்டோம். இப்படிலாம் செஞ்சா ஊருக்குள்ள நாங்க நடமாட முடியாது, நம்ம குடும்ப பாரம்பரியம், நம்ம ஊருக்குள்ள தலை வச்சு படுக்க முடியாது, இப்படி ஒரு சம்பவம் நடந்தா நான் ஊரை விட்டு காலி பண்ணி தான் போனோம், நம்ம சொந்தக்காரன் யாரும் மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும் தான் நடக்குது. கேட்கலையா மறுபடியும் வந்து அவங்க வந்து அந்த கொலை தான் பண்ணுவாங்க. ஆமா, அதுல எந்த வித கேட்கலன்னா கொலை பண்ணுவாங்க. ஒரு நிறைந்த அரங்குல ஒருத்தர் உட்கார்ந்து நாங்க கூப்பிட்டு காதலிக்கிற 2 பேரும் சொல்லுவோம், வேற ஜாதியா இருக்கீங்க பிரிங்கன்னு, பிரிஞ்சு போகலைன்னா நாங்க கொலை தான் செய்வோம்னு ஒருத்தர் சொல்ற தைரியம் இருக்கு இல்லையா? எவ்வளவு மோசமான செயல்பாடு அது, எவ்வளவு அசிங்கமானது, அவமானமானது இல்லையா? அறிவு கட்டம். நீங்க ஜாதியை நம்பிக்கீங்க, ஆனா நான் சொல்லுவேன் கேட்கலன்னா நான் கொலை பண்ணுவேன்னு சொல்றதுல யாரு வழங்குறா உங்களுக்கு இந்த தைரியத்தை? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. சார், நான் ஒரு பொண்ணை பெற்றிருக்கேன், அந்த பொண்ணை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன், அந்த பொண்ணை வளர்த்திருக்கேன். நீங்க வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போகும்போது நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச என்னுடைய மான மரியாதை, நான் அப்ப எவ்வளவு என் மனவேதனைப்பட்டிருப்பேன். சாவு சாவும்ல செத்த பையல நீ சாவும்ல செத்த பையல. அந்த தன்மானத்தை வந்து நம்ம விட்டு கொடுக்க அவனுக்கு மனம் இல்லாம தான் இந்த கொலையை நம்ம பண்றாங்க. ஜாதியை ஒழிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த பக்கம் ஒரு ஆதரவு குரல் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு குரல் இருந்துட்டு தான் இருக்கும். இதுக்கு இந்த மண் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. அது நடக்கும்போதே கொலை நடக்கும்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு பகிரங்க மிரட்டலா தான் நான் பாக்குறேன். இந்த வாய்ப்பை, இந்த உரிமையை உங்களுக்கு யாரு வழங்கினான்னு எனக்கு தெரியல. நான் முதல்ல சொன்னேன், நீங்க சொன்ன வாக்கியத்தை தான் சொன்னேன், கொலை செய்வேன்னு சொல்லக்கூடாது நீங்கன்னு சொன்னேன். இல்ல அப்படின்னு சரி, அதுக்கு ஏதோ பின்னாடி விளக்கம் சொல்லுவீங்களான்னு பார்த்தா மீண்டும் நீங்க அந்த இடத்துல தான் வந்து நிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களை கடுமையா கண்டிக்குது. என்னுடைய பர்சனலா நான் இதை ரொம்ப அவமானகரமான ஒரு நிகழ்வா தான் பாக்குறேன். இப்படி ஒருவர் பேசுவது, உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் ஏன் பெத்தவங்க காதலுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தான் பிள்ளைங்க காதலிக்கிறது அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்றதுனாலதான் என் காதல் எதிர்க்கிறாங்க. காதலிச்சா என் மகளையோ கொல்லுவேன்னு சொல்வது பெருமையாக இருக்கும்னா இந்த சமூகம் நாசமா போகட்டும் தான் நான் சொல்லுவேன். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல காதல் ஜெயிக்காதுடா. இல்ல, உங்களோட சகோதரி ஒருத்தர் கோயில்ல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா, நீங்க இன்னொருத்தரோட பேசிட்டு இருந்தா, கல்யாண வயசுல பேசியிருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன கேக்குறீங்களா? உங்களை தான் கேக்குறேன். ஓஹோ, மன்னனிடம் நீ கேள்வி கேட்கிறாயா? வயசுக்கு வந்த சகோதரி கல்யாண வயசுல திருச்செங்கோட்டு மலை கோயில்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மாற்று சமூகத்தை சார்ந்தவன். மாற்று சமூகம் தெரியாதா எனக்கு? அறிவும் இல்லாத ஒருத்தரோட பேசிட்டு இருக்காங்க. மாற்று சமூகம் எனக்கு எப்படி தெரியும்? போன உடனே கை கொடுத்து வாழ்த்துக்கள் மாப்ள, வாங்க மாப்ள நம்ம வீட்டுக்கு எங்க பேசுறீங்க, வாங்க வீட்டுக்கு. இனஃப்டா அடிச்சிடு. முதல்ல அவனை மாப்பிள்ளைன்னு நான் முடிவு பண்ண மாட்டேன். நீங்க ஏன் என் தங்கச்சி யாரோட பேசினாலும் அவனை மாப்பிள்ளைன்னு முடிவு பண்றீங்க? சிக்கல் உங்க புத்தியில இருக்கு. நானே நினைப்பேன், இருங்க நான் சொல்றேன் கேள்வி. ஏமா தங்கச்சி கூட படிச்ச பல பேரை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேம்மா, இந்த தம்பியை ஏமா கோயில்ல வச்சு பாக்குற, வீட்டுக்கு கூட்டு வந்து பேசுமான்னு சொல்லுவேன். அத மாப்பிள்ளையா இல்ல முடிவு பண்ண வேண்டிய தங்கச்சியை ஒழிய உங்களை பாரு காலையில எந்திரிச்சோன்னா வீட்டுல இருக்க பொம்பளைய மாடு மேய்க்க சொல்றேன் கிடையாது. மாட்டைத்தத்தையும் மனுஷைத்தத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. நாங்க காதலுக்கு எதிரானவர்களா இல்லம்மா, கலாச்சாரத்தை பாதுகாக்கணும். பெத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்சேபனையே இல்லையே. இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஒரு பேங்க் வாசல்ல ஒருத்தன் துப்பாக்கியோட நிக்கிறானா, வரவனை சுடுறதுக்கு இல்ல, உள்ள இருக்கதை பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவனை கொலகாரனா பாக்குறீங்க? நீங்க அந்த பேங்க பாதுகாக்கிறவனா பார்க்க வேண்டியதானே நீங்க? ஏன் எங்களை வந்து ஜாதி வரியனா பாக்குறீங்க? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்ப நான் வேற ஜாதியில இருந்து ஒரு பையனை திருமணம் செஞ்சுட்டு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? நான் பாக்குறது அவனோட மனசு, நீங்க பாக்குறது அவனோட ஜாதி. ஆமா, பிரசாதி எங்களுக்கு நட்பு. நாங்க மாமா மச்சான் பழகுவாங்க, அதுக்காக அவங்கள உறவா நாங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர முடியாது. அப்புறம் எதுக்கு அந்த மாமா மச்சான்லாம் விட்டு தள்ளுங்க? அவன உறவா பார்க்க மாட்டோம், ஆனா அவன மாமா மச்சான் கூப்பிடுறோம். எனக்கு புரிய மாட்டேங்குது. கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டோம் சார், எங்க காஸ்ட்ல தான் சார். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே.
எனக்கு வரப்போற கணவனை நான் கூட்டிட்டு வந்தா உங்களுக்கு என்ன தப்பு? அவன் எந்த விதத்துல குறைஞ்சு போறான்? ஜாதின்ற ஒரு விஷயம். அப்போ நீங்க என்னவா இருக்கீங்க? ஜாதி வெறி பிடிச்சவங்களா அதுக்கு இருக்கீங்க? பேர் ஜாதி வெறி கிடையாதே சார். அந்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல. வேற ஒரு சாதியினரோட நட்பு கொள்ளலாம். அந்த நட்பு அடுத்த கட்டமா காதலாயிடக்கூடாது. நட்பு வச்சுக்கலாம் இல்லையா? நட்பு வச்சுக்கலாம். அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு போக கூடாது. காதலுக்கு போக கூடாது. என் பையன் கேட்டான், என்னப்பா ஒரு நடு ரோட்ல போட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் அதுக்கு சொன்னேன், உடுமலைப்பேட்டையில சங்கர் லவ் பண்ணா. இந்த சமூகம் வேற சமூகம், அந்த சமூகம் வேற சமூகம். அதனால அந்த காதல் பண்ண பையனை வெட்டி கொண்டுட்டாங்க. என்னைய ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க. காதல் உயர்ந்தது, காதல் புனிதமானது அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி அவங்க கருத்துக்களை வச்சாலுமே நல்ல காதலோ கள்ள காதலோ அது காமத்திலும் உபரித்திலும் தான் முடியுது. இன்னைக்கு அது நடந்திருக்கும் கூட. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சாதி பெயரை இருக்கமா பிடிச்சிட்டு இருக்கிறவங்க சொந்த பிள்ளைய 20 வருஷம் பாலூட்டி சீருட்டி வளர்த்து தேவையான வாங்கி கொடுத்த பிள்ளைய படுகொலை பண்ற அளவுக்கு தான் நீங்க வளர்றீங்களே தவிர உங்க சாதி சமூகத்தையே நீங்க வளர்க்கலையே. உங்க சாதியில பிறந்தவனே வளர்க்கலையே, படுகொலை தானே பண்றீங்க. காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. பேப்பர் செய்திகளை பார்க்கும் பொழுது அடிக்கடி ஒரு செய்திகள் வரும், தந்தை முறையில் உள்ள ஒரு கற்பழித்தார் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செய்திகள் வரும். ஆனா எங்க கிராமத்துல நாங்க ஒரு சின்னஞ்சிறிய கிராமம், சம்பந்தமே இல்லாத யாரோ ஒரு பையன் வருவான். அவனை கூப்பிட்டு, தம்பி பரமக்குடியா போற, டவுனுக்கு போற, இந்த பிள்ளைய இறக்கி விட்டுருப்பான்னு ஏத்தி விடுவாங்க. வாமா வாமா வாமா. போட்டோ ஒண்ணு கிடைக்குமா? எதுக்கு? பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்ணதா? ஒரு தட்டுக்காக பொண்ணு அனுப்பிச்சு வைக்கிறியே நீ உலகமாக அப்ப. எனக்கு அப்ப தெரியாது. நான் சொல்லுவேன், என்னம்மா அந்த பையனோட அனுப்புறாங்க, யாரோ தெரியாத பையனோட அப்படின்னு சொன்னப்போ சொல்லுவாங்க, இல்லப்பா அவன் கிளார பையன், அவனை நம்பி எங்கேயும் அனுப்பலாம். முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் எங்க சமூகத்துல அவன் எந்த மாவட்டத்தை தாண்டி இருக்கலாம், அமெரிக்கால கூட வளர்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா ஒரே கிளையா இருந்ததுன்னா அவனை நம்பி எங்கேயும் நாங்க தனிச்சு அனுப்பிடுவோம். அப்பா அம்மா யாருமே தேவை கிடையாது. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் சாதி ஒரு பாதுகாப்பை தருதே அப்படின்னு அனுபவபூர்வமா நான் உணர்ந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. எங்க பாருங்க, 3 சட்டை 999 ரூபா, 3 ஃபேன் 999 ரூபா, ஆக மொத்தத்துல 1000 ரூபா. மர்க்கா சொல்லு. ஆக மொத்தத்துல 1000 ரூபா. மர்க்கா சொல்லு. ஆக மொத்தத்துல 1000 ரூபா. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அத 4 பேர் சேர்ந்து வாங்கிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்களை வலை வீசி 999 ரூபாய் 3 சட்டை. ஆமா 999 ரூபா 3 சட்டை. ஒரு சட்டை எவ்வளவு? 320 ரூபா பக்கம் வருது. 333 ரூபா. 333 ரூபா. கரெக்டா? 333 ரூபா சட்டையில என் வீட்டு பொம்பளை ஓடி போயிடுவான்னு சொன்னா நீங்க அவமானப்படுத்துறது. உங்க வீட்டு பொம்பளை இல்லையா சார்? நீங்க அவங்களை கண்டிக்கல சார், உங்க அக்கா தங்கச்சியில கேவலப்படுத்துறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதாவது திட்டமிட்ட காதல்னு சொல்றாங்க, நாடக காதல்லாம் சொல்றாங்க. அதுவும் வசதியான பொண்ணை தேடி விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறான். அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்றது. இந்த பையன் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஒரு கம்பெனில. அந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க தான். ஆனா விரும்புறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி தன்னோட சாதியை விட உயர்வானவர்கள் அந்த சாதி கிடையாது அப்படின்னு ஒண்ணு அந்த பையனை அவங்க வீட்டுக்கு அழைச்சி அந்த பையனை அவங்க ஊர் கோயில்ல சாமி கும்பிட சொல்லி வெட்டுறாங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மை. அவன் வீடு தேடி பொன் கேட்ட போய் தான் இவனுக்கு தாங்க முடியாம நம்ம வீடு தேடி பொன் கேட்டுட்டானு சொல்லி தான் அந்த கொலை நடந்தது. அது அவனை வர சொல்லி யாரும் வெட்டல. அந்த ஆத்திரம், அந்த கோபத்துல அவர் என்ன செய்யறாரு, கொலை பண்றாரு. நீலாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. இதான் நடந்த உண்மை. ஏன்னா பக்கத்து ஊர் தான் எங்க ஊரு. நானும் அந்த களத்துல தான் நின்னேன். அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்களே வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லி இதுல யாரு எது உண்மைன்னு கேட்டுருவோம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. தன் காதலியை பார்க்க போன இடத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட திண்டுக்கல்லை சேர்ந்த சிவகுருநாதன் அவருடைய தந்தையும் தாயும் இப்பொழுது நம்முடைய இருக்கிறார்கள். ஐயா நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. திண்டுக்கல்ல வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணோட கலப்தனம் பண்றது போய் இங்கிருந்து தனியா கூட்டிட்டு போய் மர்டர் பண்ணிட்டாங்க. அந்த ஜாதி ஆதிக்கத்தின் அடிப்படையில் கொண்டுட்டாங்க. அந்த பையனை கூப்பிட்டாங்கல்ல மகனை, அந்த பொண்ணுடைய செல் நம்பர்ல மெசேஜ் அனுப்பி அவருடைய ரிலேட்டிவ் அண்ணன் தம்பிகள் அப்பாக்கள் கூப்பிட்டு பையன் போகும்போது உங்ககிட்ட சொல்லிதான் போனாரா? அம்மாவுக்கு தெரியாது. மகனை இழந்தவங்க அன்னைக்கு உங்களுக்கு சாதியின் மேல என்ன வெறுப்பு வந்துச்சு? ஒரு பிள்ளைய பெத்து வளர்த்து 30 வருஷமா படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்போம். நாங்க சொத்து சாம்பலாம் ஒண்ணுமே நாங்க சம்பாரிச்சு வைக்கலங்க. நாங்க பிள்ளைய தான் சம்பாரிச்சு வச்சிருந்தோம். இத்தனை வருஷமா நாங்க படிக்க வச்சவன லவ் பண்றோம்னு சொல்லி நீ கூட்டிட்டு போய் காலி பண்ணி விட்டுட்டீங்களா இல்லையா? 6 வெட்டு என் பிள்ளைய அப்படியே கழுத்து கை கால அப்படியே வெட்டி துட்டு கூறு மாட்டு கொடுத்தாங்க. கூறு மாட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு நம்ம 3 பெண் குழந்தைகள். எல்கேஜில இருந்து நான் சொல்லி வளர்த்துருக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு வாங்கி தருவேன். காலேஜுக்கு பிள்ளைய நம்ம அனுப்புறோம் வைங்களேன், அப்போ காதலுங்குது வரும். அப்போ உனக்கு ஒரு பையன் லெட்டர் கொடுக்காமனா, அப்போ என் பொண்ணை நான் என்ன கேட்க சொல்லியிருக்கோம்னா, என்ன இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா.
நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். அங்கிள் ப்ளீஸ் ஒன் மோர். நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கேன். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. ஜாதி என்னன்னு கேளுன்னு சொல்லிருக்கீங்க. அந்த பையன் ஜாதி மாத்தி சொன்னோம்னா நான் என்ன ஜாதி அப்படின்னா அனுப்பிறத இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒத்து வராது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? உங்க பொண்ணு எத்தனை வயசாகுது? இப்போ வந்து 10 வயசு ஆகுது. 10 வயசு குழந்தைகிட்டே ஜாதியை பத்தி பேசலாமா? அந்த வளர்ற குழந்தை மனசு பிஞ்சு, அந்த குழந்தைக்கு ஆரம்பத்திலே ஒரு நஞ்சை விதைக்கிறார். அந்த குழந்தை நாளைக்கு எப்படி வளருவா சமுதாயத்துல? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஒரு குழந்தைகிட்ட நீ என்ன படிச்சமான்னு கேட்கலாம், என்னமா ஆசிரியர் நடத்தினான்னு கேட்கலாம், இல்ல எங்கம்மா போயிட்டு வரன்னு கேட்கலாம். இப்படி கண்காணிக்க நீ குழந்தைய. ஒரு தீய செயலுக்கு அடித்தளம் எங்க இருந்து வருது? பெத்ததுல அப்பங்கிட்ட தான் இருக்குது குழந்தை. அப்ப என்ன சொல்லி தரணும்? ஒரு ஆத்தா என்ன சொல்லி தரணும்? சொல்லி ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுறான். சில ஃபேஸ்க்கு அவ்வளவுதான் மதிப்பு. முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, எங்க ஜாதியில வந்து வீர இருந்தாங்க, எங்க பரம்பரையில மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு பெருமிதமா ஆரம்பிச்சுட்டு, நான் ஒரு ராஜ பரம்பரை, ராஜாதி ராஜ ராஜகுலோத்துங்க ராஜகம்பீர வீர பரம்பரைனா எல்லாத்தையும் தாங்கிட்டு வீரனா நிக்கிறது வீர பரம்பரை. அடுத்த டீக்கு வழியில ராஜ பரம்பரை. பஞ்சாயத்து பண்றதுலயும் அடுத்தவன் யார் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், இவன் யார் கூட போகணும், இவன் யார் கூட பழக கூடாது, எந்த உணவை சாப்பிடணும், நீங்க எந்தெந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ற இடத்துலதான் இன்னைக்கு ஜாதி சங்கங்கள் இருக்கு. அதனாலதான் அதை எதிர்க்கிறோம். உங்க ஜாதியை விட எங்க ஜாதி எந்த விதத்திலும் குறைஞ்சது இல்லைனா எங்க ஜாதி மட்டும் என்ன குறைச்சலாம்? ஜாதி சங்கங்கள் எப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரத்துல கூட, அதாவது அந்த அவனுக்கும் அந்த ஜாதிக்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்க எல்லாரும் பாத்துக்கலாம், தன் கூட படிக்கிற மாணவி கூட ஒரு கோயில்ல போய் உட்கார்ந்து பேசுறான். அவங்களுக்குள்ள காதல் வேற எதுவும் உறவு இருந்ததுதான் யாருக்குமே தெரியாது. அவனும் கெஞ்சுறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் அவர் வந்து கோர்ட்டால குற்றவாளியை நிரூபிக்கிறனால நான் சொல்றேன் அவங்க பேரை நபரு. அவர் கூட 9 பேர் இன்னைக்கு கன்வீட் ஆகி குற்றவாளிகளா இருக்கிறாங்க. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? இன்னைக்கு வந்து ரொம்ப அப்பாவிகள் மாதிரி பேசுறாங்க. நாங்க உதவி தான் சார் செய்வோம், நாங்க எந்த ஜாதிக்கும் எதிரானவங்க இல்ல அப்படின்னு பேசுறாங்க. தன் வீட்டு பெண் கூட பேசினா அப்படின்றதுக்காக இந்த திமிர் எங்க இருந்து சார் வருது? இது எங்க இருந்து வருதுன்னா இந்த ஜாதி சங்கங்கள் பின்னாடி இருக்கிற தைரியத்துலதான் இந்த குற்றங்கள்லாம் நடக்குது. கரெக்டா கட்டுப்பிட்டா. மொத்தமா இவர்கள் எல்லாரையும் பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். நல்ல மனநல மருத்துவரா பார்த்து ஆலோசனை கொடுக்கணும். சமூகத்துக்கு பிடிச்ச மன நோயாளிகள் இவங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்க எல்லாருமே மனிதர்கள் அல்ல, ரோபோக்கள். சுய அடையாளத்தை தேடிக்க முடியாம தனக்கு கிடைச்சதை வச்சு ஒரு இதை ஏற்படுத்திக்கிறவங்க. சிலர் மட்டும் பொட்டன்ஷியல் கில்லர்ஸ். எதிர் தாக்குதல் நடத்த தூண்டுறாங்க சார். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அவங்க சொல்ற பேச்சு அவங்க பசங்களே கேட்கலனா அதுக்கு கொலை செய்யற அளவுக்கு கூட இருக்கிற ஒரு மனப்பக்குவமா உள்ள ஒரு மிருகத்தனமா தான் பாக்குறேன். இவ்வளவு தூரம் பேசுனாங்க, நாங்க வந்து ஜாதியே கிடையாது, நாங்க ஜாதி சங்கமே எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. இந்த ஜாதி வந்து நீங்க இந்த ஜாதியை போய் அடிச்சுக்கிறீங்க, அந்த ஜாதியை போய் அடிச்சுக்கிறீங்க, நீங்க எல்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கீங்கிறதும் சொல்றாங்க. இதையெல்லாம் இப்ப பரப்புனது யாரு? இவங்க தான். அப்ப பிரச்சனை கிளப்புறது யாரு? அவங்க தான். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. இவங்க எல்லாருக்குமே தெரிய ஜாதி இருக்குன்றது, அது இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு ஏதோ படிச்சுட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. அது உண்மை. தமிழ்நாட்டுல மது ஒழிக்க முடியாது, அதே மாதிரி ஜாதி ஒழிக்க முடியாது. இது நிதர்சனம். ஏய், வாயை முன் ஏந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. ரொம்ப ஓவரா டெவலப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணும் இந்த மக்கள் இருக்க வரைக்கும் இந்த சாதியை ஒழிக்க முடியாது. இன்னும் எங்களுடைய வேலை நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மிருகத்தில் இருந்துச்சுன்னா அந்த மிருகத்தனத்தை எந்த குணத்துக்கும் நாங்க மாத்த மாட்டோம். இதை வந்து எங்களை மாத்தவே முடியாது யாராலையும். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போயிருவேன். மிருகங்கள்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மிருகங்கள் வந்து அவங்கவுங்க இனத்தோட தான் சேருது. சிங்கம் சிங்கத்தோட தான் சேருது, சிறுத்தை சிறுத்தையோட தான் சேருது, புலி புலியோட தான் சேருது. எங்களோட இனக்குழுவோட இருக்குங்கிறது அவங்க வாயால வந்ததுக்கு நன்றி. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இது என்னோட வாழ்க்கையில நடந்த ஒண்ணு சார். +2ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். எங்க ஊர்லயே நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டன்சில 200க்கு 200 அக்கௌண்டன்சில கை கொடு கை கொடு. அப்ப எங்க ஊர் எங்க ஜாதி சங்கத்துல இருந்து அவங்க எனக்கு சன்மான தொகை வழங்கினாங்க. ஸ்கூல்ல என்னை பாராட்டினாங்க. இங்க இருந்து புதுக்கோட்டை சமஸ்தான மகாராஜா செப்டம்பர் 6 அவங்களோட பிறந்த நாள். அப்ப வந்து அவங்க எங்க சமூகத்தினர் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்தந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற எல்லா பிள்ளைகளுக்கும் வருஷம் இப்ப வரவும் சன்மான தொகை வழங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அவனுக்கே தெரியாது. எங்க ஜாதி சங்கம் இங்க இருந்தனாலதான் என்னால அவ்வளவு தூரம் போய் அதை வாங்க முடிஞ்சு. அதனால நான் நிறைய பயனடைஞ்சேன். கல்லூரி சேரும் போது அந்த தொகை எனக்கு பெரிய உதவி தொகையா இருந்துச்சு. அதனால எங்க சங்கங்கள் எங்களுக்கு நன்மை தான் செய்யுது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க
எம்புட்டு போய் எந்த கணம் அப்படி நீங்க முதல்ல சாதியை பெருமிதமாக உணர்ந்தது? வீட்ல வந்து சின்ன வயசுல இருந்து பேசுவாங்க, நம்ம இந்த ஜாதி அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. ஓ அப்படியா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் தான் இருக்கும். நான் காலேஜுக்குள்ள போறேன், ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு வெளில வரோம். என்கிட்ட முதல்ல கேட்ட வார்த்தை உன் பேர் என்னன்னு கேட்டாங்க. உன் பேர் என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. கேஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணி நீ இந்த கேஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப தோணுச்சு காலேஜ் படிக்க வந்துட்டோம், இப்பயும் வந்து ஜாதி கேக்குறாங்க, பரவாயில்லையே நம்ம பெரிய ஜாதியில தான் இருக்கோம் போலவே அப்படின்னு நான் அந்த நிமிஷம் என்னோட ஜாதி நான் பெருமையா நினைச்சேன். அடங்கொக்காலவலி, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு. என்னமா படிச்சிருக்க? BA LLB படிச்சிட்டு இருக்கேன். என்னமா படிச்சிருக்க? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க, கிளாஸ் எல்லாம் கவனிக்காம. நானும் 1ஆம் கிளாஸ்ல சின்ன வயசுல இருந்து அதெல்லாம் படிச்சுட்டு தான் வந்தேன். உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் உன்னோட கேஸ்டேவாமா? எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் என் கேஸ்டா அப்படின்றதெல்லாம் இல்ல, என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு அந்த சமயத்துல எனக்கு பெருமையா இருந்ததுன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். உனக்கு நீ படிச்ச படிப்பு உனக்கு பெருமை கொடுக்கல, உனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் உனக்கு பெருமை கொடுக்கல, உன்னோட ஜாதி உனக்கு பெருமையா படிச்ச படிப்பு எக்ஸாம் எழுதி மார்க் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது அவ்வளவுதான். அது லைஃப் கிடையாது எனக்கு. பைத்தியம். உங்களுக்கு வந்து நல்ல ஒழுக்கம் அப்படின்றது படிப்பு, நல்ல வேலைக்கு போறது அப்படின்றத இருக்கலாம். எனக்கு நல்ல ஒழுக்கம்ன்றது என் பிள்ளைக்கு என் ஜாதி பெருமையும் என்னோட குடும்ப பெருமையும் சொல்லி வளர்க்கறது தான். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு படிப்பு சோறு போடுது, எனக்கு என் நல்லொழுக்கம் சோறு போடுது. ஜாதி உங்களுக்கு எந்த இடத்துல சோறு போடுது? ஏன் போடாது? குழந்தைக்கு ஏன் ஜாதி? ஜாதி அந்த குழந்தைக்கு தெரியலையே, தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. எனக்கு என் ஜாதி, நான் சார்ந்திருக்க சங்கம் எனக்கு இந்த உதவியை செஞ்சு, இதனால் நான் ரொம்ப பாதுகாப்பா உணர்றேங்கிறதா அவருடைய மனநிலை. அந்த நம்பிக்கையில் என்ன பிரச்சனை? மோஸ்ட்லி அந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? தங்களுக்கு கீழே இருக்கிற ஜாதிகள் அப்படின்னு இங்க சமூகம் கட்டமைச்சிருக்கிற ஜாதியை, அந்த ஜாதி நமக்கு எதிரான ஜாதி, அந்த ஜாதியில உள்ளவங்க தான் நமக்கு எதிரிகள் அப்படின்னு கட்டமைக்கிற வேலையை பாக்குறாங்க. அதனால நான் அதை வேணாம் அப்படிங்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டியா? ஒரே நாள்ல 12,000 கையெழுத்து போட்டு கல்வி கொடுத்தது காமராஜர். அந்த காமராஜர் கூட தன் ஜாதிக்கு பின்னாடி நாடார்னு போட்டுக்கிட்டது இல்ல. இன்னொரு பையன் இருக்கான், இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு முடிச்சு இப்ப வேலைக்கு போறாரு அவரு. சரி, அந்த பையன் மறுபடியும் காதல் வயப்பட்டாருன்னா அந்த திருமணத்தை எப்படி வெற்றியாக நடத்துவீங்க? அல்லது காதல் எப்படி என்ன சொல்லுவீங்க? இப்படியே போனால சொல்லி போகணும். அதாவது சொல்லாம போனா ஜெயிக்க முடியாது, சொல்லி போனா ஜெயிச்சால என்ன செய்றீங்க? நான் இந்த பொண்ணை தான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணுவேன் சொல்லி. ஆமா ஆமா. மறுபடியும் உங்களுடைய அடுத்த பையன் காதலிக்கிறதுல இருந்து உங்களுக்கு மறுப்பு இல்ல. அது உலகத்துல இந்தியாவுல தமிழ்நாட்டுல மண்ணு செடி கொடி பூரா தாங்க காதலிக்குது. அதை யாரும் காதலிக்குன்னு சொல்லவே முடியாது. அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. கொன்னுடுவேன்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, உயிர் போயிரும்னு, அதை நம்ம வந்து ரொம்ப நாளா தப்பா ஒரு பேர் கௌரவ கொலைன்னு சொல்லி, அப்புறம் அதுல ஒரு கௌரவம் இல்லைன்னு சொல்லி ஆணவ கொலைன்னு சொல்லி, அப்புறம் அப்பதே அவங்க சொன்ன மாதிரி அது கொலை, அவ்வளவுதான். அப்படி ஒரு சொல்ல கேட்கும்போது உங்களுக்கு என்ன பதட்டம் தருது? ஏதோ ஒரு காட்டுல என்னை தனியா விட்டுட்டு போன மாதிரி, ஏதோ என் வாழ்க்கைய வந்து என் விருப்பமான ஒரு பர்சனோட நான் வாழ்றது கூட இவங்க சொல்லிதான் முடிவு பண்ணணும், இல்லைன்னா நான் கொன்றுவேன் மிரட்டுறது சொந்த வீட்லயே வந்து ஒரு அகதியாவோ ஒரு இறுக்கமான ஒரு மனநிலையை தான் சார் கொடுக்குது எனக்கு. ஐயர்கிட்ட அர்ச்சனை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. எனக்கு ஜாதி பிடிக்கும், ஆனா ஜாதி வெறியன் கிடையாதுண்ணா. எனக்கு ஜாதி மேல, என் ஜாதி மேல எனக்கு பட்டு இருக்கு, அதுக்காக நான் கொலை செய்யற அளவுக்கு போற அளவுக்கு நான் ஜாதி வெறி பிடிச்சவ கிடையாது. இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பார்த்திருக்கோம். இந்த சாதிய பிடிமானத்து மேல திடீர்னு இவ்வளவு பேஷனேட்டா கிளம்பினவன் பூரா யாருன்னு பாத்தீங்கன்னா இடைசாதியில இருக்கவன். ஏற்கனவே தாழ்த்தப்பட்டவனா ஊருக்கு வெளியே விரட்டணும் பாருங்க, அவனுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவனுக்கு வேற சிக்கல் இருக்கு. என்னை நீ இப்படித்தான் நடத்துவ, நான் படிச்சு தான் ஆகணும், நான் இதோட போராடி தான் வரணும் அப்படிங்கிற இடத்துல வெக்ஸ்ல இருக்கான் அவன். அப்ப ஜாதியை ஒழிப்பதை பற்றி, ஜாதி வேண்டான்னு சொல்ற இடத்தை பத்தி நம்ம நகர வேண்டியது முக்கியம். அதுக்கு யாரை நம்ப வேண்டியது இருக்குன்னா வழியே இல்லாம இன்றைய இளம் தலைமுறையை தான் நம்ப வேண்டியது இருக்கு. கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதனால இங்க தொடர்ந்து படிப்பு என்பது முக்கியம். படிச்சீங்கன்னா மாறிடும், மாறக்கூடும். அவங்க கூட வைக்கிற வேண்டுகோள் ஒண்ணுதான், நீங்க எல்லாம் மாறுங்கிறது இல்ல, மாற வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்லி ஏமாறணும், அவங்க சொல்லி ஏமாறணும். ஆனா அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்லாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மறுபடியும் தூக்கி பின்னுக்கு இழுத்துறாதீங்க. உட்காந்து கேட்டு பாரு, உங்ககிட்ட இருக்குது சாதி இல்லைன்னு சொல்லு, வெளியே வா. இல்லைண்ணே, அவ்வளவுதான், வெளியே வா. உன் பிள்ளைக்கு சொல்லி வளர்க்காத. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.